வணக்கம். இன்னைக்கு நாம கௌதம் சச்தேவாவோட தி எண்ட் ஆஃப் செப்பரேஷன் புத்தகத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம். நம்ம உறவுகள் மூலமா எப்படி மன அமைதியையும் ஒரு சமநிலையும் அடையலான்னு ரொம்ப அழகா பேசுது இந்த புத்தகம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள், மன அழுத்தம், இதுக்கெல்லாம் காரணம் எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன்னு நீங்க நம்புறது தானே சொன்னா எப்படி இருக்கும்? ஆமா, அது ஒரு ஆச்சரியமான கேள்விதான். கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல? ஆனா இந்த புத்தகம் இந்த ஒரு விஷயத்தை தான் மையமா வச்சு பல உண்மைகளை உடைக்குது. சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். நிச்சயமா இந்த புத்தகத்தோட அடிப்படை செய்தியே ரொம்ப எளிமையானதுதான். ஓகே. உண்மையான சந்தோஷங்கிறது மன அமைதி தான். அந்த அமைதி வாழ்க்கையோட இன்ப துன்பங்கள்ல இல்ல. அப்போ இங்க இருக்கு. அது வாழ்க்கைய நம்ம பாக்குற பார்வையில, குறிப்பா மத்தவங்களோட நமக்கு இருக்கிற உறவுகள்ல தான் இருக்குதுன்னு சொல்லுது. இங்கேதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கருத்து வருது. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நாம யாருமே உண்மையில எதையுமே செய்யறது இல்லையா. ஆமா, ஐ அம் நாட் தி டூவர். ஆமா, அது கேட்கறதுக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத ஒரு நல்ல உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். உங்க கிச்சன்ல மிக்ஸி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ்னு நிறைய கருவிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. எல்லாத்துக்குள்ளேயும் பாயிறது ஒரே கரண்ட் தான். ஆனா ஒவ்வொரு கருவியும் அதோட தன்மைக்கு ஏத்த மாதிரி வேற வேற வேலையை செய்யுது. ஆமா, மிக்ஸி அரைக்குது, ஃப்ரிட்ஜ் கூல் பண்ணுது. கரெக்ட். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இயங்குறது ஒரே தெய்வீக சக்தி தான். நாம வெறும் கருவிகள் தான். ஆனா நம்ம இயல்புக்கு ஏத்த மாதிரி செயல்கள் நடக்குது. ஓ, அப்போ நான் செஞ்சேன் அவன் செஞ்சான்னு சொல்றதுல அர்த்தமே இல்லையா? சொல்லப்போனா இல்ல. இந்த புரிதல் வந்துட்டா மத்தவங்க மேல கோவப்படுறது, பழி போடுறதெல்லாம் குறைஞ்சிடுமே. நிச்சயமா. பகவத்கீதையில வர்ற ஒரு வரி இத அழகா சொல்லும். கீதைலியா? ஆமா. அகங்காரத்தால் மதிமயங்கிய ஆத்மா நானே கர்த்தா என்று எண்ணுகிறது. அதாவது ஈகோவால குழம்பி போன மனசு நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன்னு நினைக்குது. சரி. இந்த எண்ணம் எப்போ மறையுதோ அப்போதான் உண்மையான மன அமைதி கிடைக்கும். இந்த எண்ணம் மறையும் போது அடுத்தவங்கள மன்னிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். ஏன்னா அவங்களும் ஒரு கருவிதான்னு புரிய ஆரம்பிக்கும். சரியா சொன்னீங்க. இதை எழுத்தாளர் அவரோட சொந்த அனுபவத்திலிருந்தே விளக்குறாரு இல்லையா? அது ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு. ஆமா. 24 வயசுல திடீர்னு அவங்க அப்பாவோட விளம்பர நிறுவனத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு வருது. ஆமா. அனுபவமே இல்லாத ஒரு சின்ன வயசு. அவரை விட வயசுல மூத்த ஊழியர்கள், திடீர்னு வேலையை விட்டு நின்னு போன மேனேஜர்கள், அப்புறம் கம்பெனில பங்கு கேட்டு பிரிஞ்சு போன சொந்தக்காரர்னு சுத்தி ஒரே பிரச்சனை. ஆமா. அந்த சூழல்ல அவரால எதையுமே கட்டுப்படுத்த முடியலேங்கிறத அவர் உணர்றாரு. பல விஷயங்கள் அவர் கைய மீறி நடக்குது. அந்த அனுபவம் தான் நான் செய்பவன் இல்லைங்கிற புரிதலுக்கு அவரை கொண்டு போச்சு. நீங்க சொல்றத பார்த்தா அந்த மோசமான அனுபவம் தான் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. நிச்சயமா. இந்த இடத்துல ரணானுபந்தனான்னு ஒரு வார்த்தையை புத்தகம் சொல்லுதே, அது என்ன? கேட்கறதுக்கே புதுசா இருக்கு. அது ஒரு முக்கியமான கருத்து. ரணானுபந்தனானா உறவுகளோட கார்மிக் கடன் பிணைப்புன்னு சொல்லலாம். கார்மிக் கடனா? ஆமா. எந்த ஒரு உறவும், அது நட்பா இருந்தாலும் சரி, பகையா இருந்தாலும் சரி, காரணம் இல்லாம உருவாகிறதில்ல. ஒவ்வொரு சந்திப்புக்கு பின்னாடியும் ஒரு பிரபஞ்ச கடன் இருக்குது. ஓஹோ. ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட மட்டும் நமக்கு ஏன் திரும்ப திரும்ப பிரச்சனை வருது, இல்ல சிலரை முத தடவை பார்க்கும்போதே ஏன் ஒரு ஆழமான இணைப்பு ஏற்படுது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த கடன் பிணைப்பு தான். அப்போ கடன் தீர்ந்தா? இந்த கடன் தீர்ந்ததும் அந்த உறவு தானா நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில போற ஆட்களை பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை, எல்லாம் அதது போக்குல நடக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு வகையில் அப்படிதான். இந்த நான் செய்பவன் இல்லைங்கிற புரிதல் நம்ம மனசோட செயல்பாட்டை பத்தி ஒரு பெரிய கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. நம்ம மனசுதான் நம்மள ஆட்டி படைக்குதா? அது எப்படி வேலை செய்யுதுன்னு புத்தகம் ஏதோ சொல்லுதா? ஆமா, நிச்சயமா. புத்தகம் நம்ம மனச ரெண்டா பிரிக்குது. ரெண்டாவா? ஒன்னு வேலை செய்யும் மனம், அதாவது ஒர்க்கிங் மைண்ட். இன்னொன்னு சிந்திக்கும் மனம், அதாவது திங்கிங் மைண்ட். வேலை செய்யும் மனம், சிந்திக்கும் மனம், இதுக்கு என்ன வித்தியாசம்? வேலை செய்யும் மனம்ங்கிறது நிகழ்காலத்துல இருக்கிறது. இப்போ நாம பேசிட்டு இருக்கும்போது நம்ம கவனம் முழுக்க இந்த பேச்சுல இருக்கு. இது வேலை செய்யும் மனம். ஓகே. ஒரு கிரிக்கெட் வீரர் பேட் பண்ணும்போது அவரோட முழு கவனமும் பந்து மேல மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்துல நான்கிற எண்ணம் மறைஞ்சிடும். சரி, அப்போ சிந்திக்கும் மனம். ஆனா சிந்திக்கும் மனம் அப்படி இல்ல. அது எப்ப பாரு கடந்த காலத்தை பத்தின கவலைகள்லயும் எதிர்காலத்தை பத்தின கற்பனைகள்லயும் ஓடிட்டே இருக்கும். ஐயோ, நேத்து அப்படி பேசிட்டேனே, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு புலம்புறது. அதேதான். அதுதான் சிந்திக்கும் மனம். நம்ம ஈகோ, அதாவது அகங்காரம், இந்த சிந்திக்கும் மனசுல தான் வாழுது. இதுக்கு ஒரு அட்டகாசமான உதாரணம் புத்தகத்துல இருக்கு. சுவிட்சர்லாந்தோட வில்லியம் டெல் கதை. ஆமா. கொடுங்கோல் ஆட்சியாளன் கெஸ்லர்
டெல்லோட பையன் தலைமையில ஒரு ஆப்பிள வச்சு அதை அம்பு எய்தி வீழ்த்தணும்னு கட்டளை போடுறான். நினைச்சுமாக்கவே பயங்கரமா இருக்கு. ஆமா, அந்த இக்கட்டான நிமிஷத்துல டெல் தன்னோட சிந்திக்கும் மனசுக்கு இடம் கொடுத்திருந்தா என்னாகி இருக்கும்? ஐயோ, பையன் மேல அம்பு பட்டுருமா, நம்மளால முடியுமான பயமும் பதற்றமும் வந்திருக்கும். கரெக்ட். ஆனா அவர் அப்படி செய்யல. அவரோட வேலை செய்யும் மனம் முழுசா ஆக்டிவேட் ஆச்சு. கவனம் முழுக்க இலக்குல மட்டும்தான். துல்லியமா ஆப்பிள வீழ்த்தினார். ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அவர் இன்னொரு அம்ப கையில மறைச்சு வச்சிருந்தாரு. ஒருவேளை குறி தவறுனா அடுத்த நொடி கெஸ்லரை கொல்லணும்னு. அப்போ இது வேலை செய்யும் மனசோட ஒரு பகுதி தானா? இது ஒரு விதமான திட்டமிடல் மாதிரி இல்லையா? மிக சரியான கேள்வி. அதுவும் வேலை செய்யும் மனதின் ஒரு பகுதிதான். திட்டமிடுதல், ஆனா முடிவை பத்தி கவலைப்படாம இருக்கிறது. ஓ, இப்படி நடந்தா இத செய்யணும்னு ஒரு தயாரிப்பு இருக்கு. ஆனா ஐயோ அப்படி நடந்துருமோன்னு கவலை இல்ல. இதுதான் வித்தியாசம். சரி, இந்த வேலை செய்யும் மனம் ஆபத்தான சூழல்ல மட்டும்தான் செயல்படுமா? இல்ல காஃபி போடுற மாதிரி ஒரு சாதாரண வேலையில கூட நாம இதை உணர முடியுமா? நல்ல கேள்வி. எந்த ஒரு செயலை நாம முழு கவனத்தோட நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாம செய்றோமோ, அப்போ நாம வேலை செய்யும் மனதுல தான் இருக்கும். அர்த்தத்தை குறைச்சு வேலை செய்யும் மனதை ஆக்டிவேட் பண்றதுதான் மன அமைதிக்கான வழி. வாழ்க்கையில எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லங்கறத எழுத்தாளரோட சொந்த அனுபவங்களே திரும்பவும் நிரூபிக்குது. ஆமா பல வருஷமா அவர் நடத்தின விளம்பர நிறுவனம் பெரிய நஷ்டத்தை சந்திக்குது. ஆமா அவர் ரொம்ப நம்புன ஜெனரல் மேனேஜர் கம்பெனிக்கு பெரிய கடன் வச்சுட்டு ஓடிடுறார். அது மட்டும் இல்லாம வாடகைக்கு இருந்த ஆபீஸ் சம்பந்தமான கோர்ட் கேஸ்லயும் தோல்வி. எல்லா பக்கமும் இடி. ஆமா, அந்த நேரத்துல தான் எது நடக்கணுமோ அது கடவுளோட சித்தப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற புரிதல் அவருக்கு ரொம்ப ஆழமா ஏற்படுது. இதத்தான் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது, அதாவது அக்செப்டன்ஸ்னு சொல்றோம். ஆனா இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. நடைமுறையில ஒரு பெரிய நஷ்டம் வரும்போது சும்மா ஏத்துக்கோன்னு சொல்றது ஒரு மாதிரி கையாளாகாத தனம் மாதிரி தெரியாதா? புரியுது. செயல்படுறதுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் உள்ள அந்த மெல்லிய கோடு எது? இது தோல்வியை ஒப்புக்கொள்றதோ இல்ல செயல்படாம இருக்கிறதோ கிடையாது. நம்மால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு அதோட விளைவை பிரபஞ்சத்துக்கு விட்டுடுறது. அதேதான். அந்த புரிதல் வந்ததும் கோபம், பழிவாங்கிற எண்ணம் எல்லாம் மாயமா மறைஞ்சிடுது. கம்பெனியை ஏமாத்தின மேனேஜர் மேல இருந்த கோபம் கூட அவருக்கு போயிடுது. எப்படி? ஏன்னா அவரும் ஒரு கருவி, இந்த நாடகம் நடக்கிறதுக்கு அவர் தேவைப்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாரு. வாவ், நாம முன்னோக்கி போகல பின்னோக்கி போறோம்னு ஒரு கருத்து இந்த புத்தகத்துல வருது. அது கேட்பதற்கே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது ஒரு ஆழமான பார்வை. அது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நாம வழக்கமா என்ன நினைப்போம்? நிகழ்வு ஏ நிகழ்வு பிக்கு காரணமா இருக்கு, பி சிக்கு காரணமா இருக்குன்னு நினைப்போம். ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா அது உல்டோ. உல்டோவா? ஆமா, அதாவது ஒரு நிகழ்வு சி நடக்கணும்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அந்த சி நடக்கிறதுக்காக தான் பி நடக்குது. அந்த பி நடக்கிறதுக்காக தான் ஏ நடக்குது. ஓ மை காட். எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு பெரிய வடிவமைப்போட ஒரு பகுதிதான். அப்போ நாம எதிர்காலத்தை நோக்கி போகல, ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு கதையில பின்னோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். ஆமா, இது புரிஞ்சுட்டா ஏன் இப்படி நடந்துச்சுன்னு காரணக்காரன் தேடி மனசு குழப்பிக்காம வாழ்க்கையோட ஓட்டத்தோட இயல்பாய் போக முடியலையா? சரியா. இந்த பார்வைதான் அகேனாட்டன் கதையிலயும் ரொம்ப அழகா வெளிப்படுது. ஆமா, அந்த எஜிப்திய பார்வோன் அகேனாட்டனோட கதை ரொம்ப உருக்கமானது. சின்ன வயசுல அப்பா அன்புக்கு ஏங்குறான். ஆனா அப்பா அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறார். அந்த அன்பின் ஏக்கம் அவன் அரசனானதும் எல்லார் மேலேயும் நிபந்தனையற்ற அன்பை பொழிய வைக்குது. ஆனா அனுடர் மக்களால தப்பா புரிஞ்சுக்கப்படுது. அவன் கொண்டு வர்ற சீர்திருத்தங்கள், குறிப்பா பல கடவுள்களை வணங்குறதை நிறுத்திட்டு ஆட்டன்ங்கிற ஒரே கடவுளை மட்டும்தான் வழிபடணும்னு சொல்றது. ஆமா, அது பெரிய எதிர்ப்பை உருவாக்குது. கடைசியில் அவன் வீழ்ச்சி அடைறான். இந்த கதை மூலமா புத்தகம் என்ன சொல்ல வருது? நம்ம உறவுகள்ல பயம் எப்படி உருவாகுதுன்னு இது விளக்குது. சின்ன வயசுல அகேனாட்டனுக்கு ஏற்பட்ட அந்த அன்பின் ஏக்கம் நான் அன்பை பெற என்ன செய்யணுங்கிற ஒரு பயத்தை உருவாக்குது. ஓ, அந்த பயந்தா வாழ்க்கை முழுக்க ஒரு தொடர் வடிவமா, ஒரு பேட்டர்னா வெளிப்படுது. அவன் எல்லார் மேலயும் அன்பை கொட்டுனதுக்கு காரணமே அந்த சின்ன வயது பயம்தான். இது மாதிரிதான் நமக்கும் சின்ன வயசுல நடந்த ஒரு நிகழ்வு வாழ்க்கை முழுக்க நம்ம உறவுகளை தீர்மானிக்குது. ஆமா, பல நேரங்கள்ல. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? இந்த பயத்திலிருந்து, இந்த பேட்டர்ன்ல இருந்து வெளியே வருது எப்படி? புத்தகம் சொல்ற தீர்வு ஆச்சரியமானது. எதுவும் செய்ய தேவையில்லை. எதுவும் செய்ய தேவையில்லையா? ஆமா, நீங்க எதையும் செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்க நீங்களாவே முழுமையா தூய்மையா இருக்கீங்க. அன்பை பெறவோ தக்க வைக்கவோ நீங்க எதையும் செஞ்சு நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்களே அன்புதான். வாவ், நிசர்கதப்த மகாராஜ் சொல்ற ஒரு மேற்கோள் ஞாபகம் வருது.
என் உலகத்துல அன்பு மட்டும்தான் சட்டம். நான் அன்பை கேட்கறதில்ல, நான் அதை கொடுக்கறேன். அதுதான் என்னோட இயல்பு. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த நிலையை அடையிறது தான் இந்த புத்தகத்தோட நோக்கம். அப்போ மொத்தத்துல கௌதம் சேஜதேவோட இந்த புத்தகம் மன அமைதிங்கிறது வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை மாத்துறதுல இல்ல. இல்ல. அத நமக்குள்ள இருக்கிற நான் செய்பவன்கிற அந்த அடையாளத்தை கைவிடுறதுலயும், உறவுகளை ஒரு புது கண்ணோட்டத்துல பாக்குறதுலயும், இருப்பத முழுசா ஏத்துக்கிறதுலயும் தான் இருக்குன்னு ரொம்ப ஆழமா உணர்த்துது. ஆமா. நீங்க சிந்திக்கிறதுக்கு ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் காலையிலயும் எழுந்ததும் நான் நல்லா தூங்கினேன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, சொல்றோம். ஆனா நீங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது உங்க பேர், உங்க கதை, உங்க நான்னு எதுவுமே அங்க இல்லையே, எல்லாம் கரைஞ்சு போயிருந்தது. கரெக்ட். அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா தூங்குனீங்கன்னு காலையில எந்திரிச்சு சொல்ற அந்த நான் யார்? சிந்திக்க வேண்டிய கேள்வி. சிந்திச்சு பாருங்க.